யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் தங்கவேல் சரவணன். பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்ற சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துங்க, பெல் பட்டன் அமைத்து ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ நம்ம அதாவது ஒரு ராசிக்குண்டான குணாதிசயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு, அதே மாதிரி தோற்றமும் உண்டு. அதை அந்த குணத்தில் மக்கள் எப்படி கவர்றாங்க, இல்லை மக்கள் எப்படி அதாவது வெறுக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கு உண்டுங்க. குறிப்பாக கடகராசி பற்றி பேசுகிறோம். கடகராசியில் பிறந்தவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா குறைவான வெளிச்சத்தில், அதாவது இருட்டில் கூட கரெக்டாக அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சலாம். அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பாங்க, பிரைட்டாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ராசி கொண்டவர் தான் இந்த கடகராசிக்காரங்க. இவங்களோட செயல்பாடுகள் அப்படி சொல்லும் பொழுது எப்போவுமே அதாவது சந்தோஷமாக இருந்தால் அப்போ உலகம் அருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா, உலகம் நமக்குன்னு படிச்சிருக்காங்களா கடவுள் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டவர். அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு சோகம் வந்துருச்சுன்னா உலகம் ரொம்ப கொடுமையானது, மக்கள் ரொம்ப மோசமானவங்க, நம்மளை தவிர உலகத்தில் யாரையுமே நல்லவங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு இவங்ககிட்ட அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர். அவங்களும் சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும். இவங்க சோகமாக இருந்தால் கூட இருக்கிறவங்களும் சோகத்தை தள்ளிடுவாங்க. அதாவது அவங்க மறக்கக்கூடிய விஷயத்து கூட நினைவு கூர்ந்து உன்னோட முன் வாழ்க்கையே சரியில்லை, உன் குடும்பமே உனக்கு சரியில்லை அப்படின்ற அளவுக்கு அப்படியே பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு குழப்பற அளவுக்கு, அவங்கள துன்பத்தை கொண்டுட்டு போய் விடுற அளவுக்கு இந்த மாதிரி பேச்சாற்றல், இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் தான் இந்த கடகராசிக்காரங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்களை ஒரு மட்டம் தட்டி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் வர்றேன், நானும் இதே மாதிரி தான் உன்ன மாதிரி தான் நான் கஷ்டப்பட்டேன், உன்ன மாதிரி தான் நான் படித்தேன், அதேமாரி உன்னை விட நல்லா பெரிய வேலையில் இருக்கிறேன், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், இல்லை நான் நல்லா தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், ஏன் உன்னாலாம் முடியாதா, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்ற அளவுக்கு சம்பந்தமே இல்லாமல் அவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா புத்தி யோசனை சொல்கிற பேரில் அவங்கள பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாழ்வுபடுத்துகிற அளவுக்கு, இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி பேச்சாற்றலும் உண்டு. இன்னொரு விஷயமா பார்த்துட்டிங்க அப்படின்னா இதே இவங்க கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா நானும் உன்ன மாதிரி தான் படித்தேன், உன்ன மாதிரி முயற்சி எடுத்தேன், உன் கூட தான் இருந்தேன், நீ நல்லா பெரிய அளவு வந்துட்ட, எனக்கு மட்டும் ஏன் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வரல, எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அளவுக்கு குறை கூறுவர்களும் இவர்கள் தான். இவங்க எப்போ நல்லா இருப்பாங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க சொல்லவே முடியாது. நைட்டு போல் சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா காலையில் அவங்களுக்கு ஒரு துக்கமாக இருக்கும், காலையில் சிரிச்சாங்கன்னா சாயந்தரம் உங்களுக்கு சோகமாக இருக்கும். இந்த மாதிரி எதிர்மறை எண்ணம் கொண்டவர் தான் இந்த கடகராசிக்காரங்க. இவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது வெளிச்ச கிரகம், அதாவது சந்திரன் இவங்களுக்கு அதிபதி. அந்த சந்திரன் அதிபதி இருக்கிறதுனால தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக அழகாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அதாவது ஒரு மனிதன் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆண்கள் ஒரு 50 வயசில் கூட இளமையான தோற்றத்தில் இருப்பாங்க, நல்ல உடல்வாக இருக்கும், முகமலர்ச்சி அதிகமாக இருக்கும், அதேமாரி சிரித்தாங்க அப்படின்னா நல்லா இன்னும் கவர்ச்சியாக இருப்பாங்க. இந்த மாதிரி யோகமுடையவர் தான் இந்த கடகராசிக்காரங்க. பெரும்பாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த நேர்காணல் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் கண்டிப்பாக பயம் இல்லாத அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அதை அப்போ நமக்கு அதாவது ஒரு வரவேற்பாளர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு உடல்வாகும் சரி, முக லட்சணம் சரி, இவங்களோட அதாவது பேச்சாற்றலும் சரி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே போல் குழந்தை தன்மையாகவும் பேசுவாங்க சில நேரத்தில். அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி, எல்லாமே தெரியும், மற்றவங்களை நம்ம திசை திருப்பணும் அப்படின்ற மாதிரி. அது இவங்கக்கிட்ட ஒரு இயல்பான விஷயங்கள் தான். அதாவது எனக்கு இது ஒன்றுமே தெரியல, இந்த விஷயம் எனக்கு எதை கொஞ்சம் எக்ஸலன்ட் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கே பயங்கரமான கோவம் வரும். இது வரைக்கும் எல்லாமே நம்ம கூட இருக்கிற எல்லாமே தெரியும், இதனால் இப்போ திடீர்னு குழந்தைத்தனமாக மாறிட்டாங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாமளே அவங்கள அதாவது சில நேரத்தில் வெறுக்கக்கூடிய அளவுக்குலாம் கூட இருக்கும். ஒரு கூட்டத்தில் இவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஒரு பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருந்து இவங்க ஒரு கவுண்டர் சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் ஆனால் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அது முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக யாருன்னு தெரியாது. ஏன்னா இவங்க அதாவது அந்த திரைமறைவில் மட்டும்தான் நல்லா பேசுவாங்க. அதாவது பொதுக்கூட்டத்தில் மேடை ஏறி பேசக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட பவர் கிடையாது.
10ஓட 11 தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படியே மேடல் இருந்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அவங்க அதாவது முதலாளி ஒருத்தர் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு கூட இருக்கிறவங்க இல்லை ஒரு கடைசியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து பொதுவான விஷயம் நிலத்தில் நம்ம சொல்கிறது உள்ளூரில் இருக்கிற விஷயங்கள். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து கடல் தாண்டி வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் வந்து இவங்களை விட்டால் வேறு யாராலையுமே பண்ண முடியாது. வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஊரில் தான் அவங்க வாழுவாங்க. அந்த இடத்துல நிலமோ இல்லை வீடு கட்டி அவங்க தனிப்பட்ட முறையில் அதே இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து வாழக்கூடிய அளவுக்கு அமைப்புகள் உண்டு. இல்லை அப்படின்னா அங்கே சம்பாரித்து அந்த ஊர்லேயே பெரிய ஒரு வீடை கட்டுற அளவுக்கு 4 பேர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த மாட மாளிகைகள் பெரும்பாலும் இந்த செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த 1000 ஜன்னல் வீடு இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் பெரும்பாலும் கடகராசி உடையவர்கள் தான். அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயம் இல்லாமல் அங்கே போகிறதுக்கு. நாம் வந்து ஒரு 4 நாள் குடும்பத்தை விட்டு நம்ம எங்கே இருந்தாலே எப்படா வீடு போய் சேரணும், குழந்தை குட்டியை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம எண்ணங்கள் உண்டு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பாசத்துக்கு வந்து கட்டுப்பட்டவராக இருந்தால் கூட வந்து அந்த பாசத்துக்கு அஸ்திவாரமே பணம் தான் வேணும், பொருள் தான் வேணும். அதாவது நாம் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் நாம் படக்கூடாது, அவங்கள தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும், சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும், பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, இல்லைன்னா யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் தான் இந்த கடகராசிக்காரங்க. அதுக்குண்டான கடுமையான உழைப்பு இருக்கு அவங்ககிட்ட. 1/2 நாள் லீவ் போட மாட்டாங்க. ஒரு விசேஷம் நல்லதை கெட்டதை கல்யாணம் காட்சி எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து வேலை அதுதான், வேலை 3 வேலை வேலை அதுதான். ஆனால் வந்து உணவு பழக்கம் அப்படி சொல்லும்பொழுது வந்து பெரும்பாலும் இவங்க வந்து அசைவத்தை கொஞ்சம் அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவோம் இருப்பாங்க. அது மீனோ நண்டோ இது கடல் சார்ந்த உணவு, அந்த ஆறு சார்ந்த உணவுகள் அப்படி சொல்லும் பொழுது வந்து இதெல்லாமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடல் அப்படி சொல்லும் பொழுது வந்து பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு இயற்கையிலே அழகு உண்டு அவங்களுக்கு. அதுக்காக வந்து கடுமையாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த உழைக்கிறது அப்படிலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த உழைப்பாலேயே அவங்க வந்து அவங்க உடலை வச்சவங்க ரொம்ப அழகாக நல்லா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி யோகம் முடிகிறவங்க பெரும்பாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த நோய் நொடிகள்லாம் வந்து ஏற்படும். காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து அது உணவு கட்டுப்பாடுன்றது கிடையாது. நல்ல உணவு இருந்தால் எங்கேனாலும் தேடி செஞ்சு அதுக்குன்னு 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கூட போய் அது வந்து கண்டிப்பாக ருசித்து சாப்பிட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர், அப்படி குணம் கொண்டவர். பெண்களாக இருந்தும் சரி ஆண்களாக இருந்தும் சரி அந்த மாதிரி யோகமுடையவர்கள். அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரெஷரோ சுகரோ சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும்தான் இவங்களுக்கு குறை தவிர மற்ற பிரகாரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கடல் தாண்டி வாணியம் செய் அப்படின்ற அளவுக்கு சொன்னதே இந்த கடகராசிக்காரங்கள் தான். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கடகராசிக்குண்டான பொதுவான குணங்கள், நற்குணங்கள் தீய குணங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க ராசிக்கு உண்டான திசை புத்திகள் தகுந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்கள் மாறுபடும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை தெரிஞ்சுக்கங்க. என்ன செய்யணும், இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நமக்கு வந்து நம்ம சொன்னது மாதிரி கரெக்டாக இருக்குதா, இல்லை திருத்திக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் நம்ம இருக்கிறதா அப்படின்ற அளவுக்கு வந்து அதாவது நம்பர் கீழே இருக்குங்க. அதுக்கு வந்து ஃபோன் மூலியமோ மெசேஜ் மூலியமாக தெரியப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா வழிமுறையும் உங்களுக்கு சொல்லப்படும். பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்ற சேனலை முதலாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்துங்க, பெல் பட்டன் அமைத்து ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. நன்றி, வணக்கம்.